மருந்தாளுநர்கள் தினம். சென்னை KK நகர் சிவன் பார்க் எதிரில் தமிழ்நாடு அனைத்து மருந்தாளுநர்கள் முன்னேற்ற சங்கம் சார்பில் உலக மருந்தாளுநர்கள் தினம் மற்றும் எல்லோரும் கொண்டாடுவோம் போதை ஒழிப்பு உறுதியேற்போம் என்ற முழக்கத்துடன் நிகழ்ச்சி நடைபெற்றது. இளைஞர் சமுதாயத்தை பாதுகாப்போம், மாணவர்களே இளைஞர்களே தேடாதே மருந்தில் போதை தேடாதே, பார்க்காதே. இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் மாநில தலைவர் மெடிக்கல் மோகன் தலைமை தாங்கினார். சிறப்பு அழைப்பாளர்களாக விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகர ராஜா, பெருநகர சென்னை மாநகராட்சி கணக்கு மற்றும் தணிக்கை குழு தலைவர் தனசேகரன், 138வது வார்டு மாமன்ற உறுப்பினர் K கண்ணன், திமுக பொதுக்குழு உறுப்பினர் துரைராஜ், VCK சென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், சென்னை தெற்கு மாவட்ட திமுக மாவட்ட துணை செயலாளர் வாசுகி பாண்டியன், திமுக மருத்துவ அணி மாவட்ட துணை அமைப்பாளர் டாக்டர் S ஆனந்தகுமார், திமுக 136வது ஆவட்ட செயலாளர் ராஜ் செழியன், திமுக 136வது வட்ட செயலாளர் பூக்கடை பழனிசாமி, 136வது ஆவட்ட அவைத்தலைவர் முரளி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். உலக மருந்தாளுநர்கள் தினத்தை முன்னிட்டு சங்கத்தின் மாநில பொருளாளர் J மீனாட்சி சங்க கொடியை சிறப்பு விருந்தினர்கள் முன்னிலையில் ஏற்றினார். அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகளும் சிறப்பு விருந்தினர்களும் பொதுமக்களும் போதை ஒழிப்பு உறுதிமொழியை ஏற்றனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். செய்தியாளர்களை சந்தித்து மாநில தலைவர் மோகன் கூறுகையில், இந்தியாவிலேயே உடல் உறுப்பு தானத்தில் தமிழகம்தான் முன்மாதிரியாக இருந்தது. தற்போது தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகமாகி வரும் நிலையில் உடல் உறுப்பு தானம் செய்தாலும் யாருக்கும் பயன்படுத்த முடியாத நிலை உண்டாகும். எனவே மக்களுக்கு போதை இல்லாத மனிதர்களாக எப்படி வாழ வேண்டும் என்பதற்குத்தான் இந்த விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு என்றார். மேலும் 78வது சுதந்திர தின விழாவில் முதல்வர் மருந்தகம் அறிவிப்பும் மருந்தாளுநர்கள் பற்றிய உரை நிகழ்த்தியும், ஆகஸ்ட் 20 986 மருந்தாளுநர் பணியிடங்களை நிரப்பியும் எங்களுடைய பல நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்த முதல்வருக்கு நன்றி. மேலும் 1000 மருந்தகங்கள் திறக்கப்படும் என்று கூறியிருப்பது மிக்க மகிழ்ச்சி. அதில் கூட்டுறவுத்துறை மூலம் பொங்கல் அன்று 300 கடைகள் திறக்கப்படும். அதன் பின்பு படிப்படியாக திறக்க முடிவு செய்யப்பட்டதற்கும் நன்றி. ஒவ்வொரு பள்ளிக்கும் போய் விழிப்புணர்வு கொடுத்து மாணவர்களை போதையை நாடாமல் இருக்க நாங்கள் கொடுத்துட்டு வருவோம். கண்டோன்மெண்ட்டில் லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கண்டோன்மெண்ட் போர்டில் மத்திய அரசு மூலியமாக என்னை கூப்பிட்டுருந்தாங்க போதை ஒழிப்பு பற்றி பேச. அங்கே பேசின ஊழியர்களுக்காக பேசியிருந்தோம். பேசும்போது பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்பை பற்றி பேசும்போது அவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் வருது. என்ன பண்ணுறாங்க, ஏதோ தவறு பண்ணுறோம் நம்ம அப்படின்ற ஃபீலிங் வருது. அது தமிழக அரசு கையில் எடுத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வருக்கு ஃபஸ்ட் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தமிழக முதல்வர் மாண்புமிகு MK ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கும், மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும், அம்மா கனிமொழி NVN சோமு அவர்களுக்கும், டாக்டர் எலியன் நாகநாதன் அவர்களுக்கும் முதல்வர் நன்றி தெரிவித்த காரணம் என்ன, நம்ம கொடுக்குற கோரிக்கைலாம் கரெக்டாக சென்றடையுது. இதுக்கு உறுதுணையாக இருக்க விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் AMV பிரபாகராஜா அவர்களுக்கும், 138வது வார்டு மாவட்ட உறுப்பினர் கவுன்சிலர் கண்ணன் அவர்களுக்கும், நிலவரசி துரைராஜ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்ம கோரிக்கை நிறைவேறது எனக்கான கோரிக்கை இல்லை. எனக்கு பணி நியமனம் வேணும்னு சொல்லி நான் பணியில் சேரலை. மறுநாள் சில பேர் நம்ம யூடியூப்பில் ஏதோ பேட்டி கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அது புரிஞ்சிக்காமல் தவாசி தெரிச்சு போடுறாங்க. இதுக்கு வேலை கிடைக்கல பேட்டி, எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று நான் பேட்டி கொடுக்கவில்லை. வேலை கிடைக்கல யாருக்குமே. 20 ஆண்டு காலமாக எடுத்த விஷயம் ஒரு ஆண்டு காலம் நிறைவே எடுத்துச்சு. தேர்வு எழுதி யாரும் பணி பண்ணலன்னு தான் பேட்டி கொடுத்துருந்தேன். ஜூலை 13 கொடுத்துருந்தேன். ஆகஸ்ட் 13 அந்த 946 பேருக்கு போஸ்டிங் போட்டுட்டாங்க. அதே மாதிரி மக்கள் மருந்தகம் இருக்குது மத்திய அரசில், அது தமிழக அரசுக்கு மக்கள் மருந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கை 78வது சுதந்திரத்தில் கொடியேற்றிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தாயிலும் கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் கொடியேற்றின உடனே அனௌன்ஸ் கொடுத்தாங்க, மருந்தாளர்களுக்கு உறுதுணையாக இருப்போம், இந்த மாதிரி முதல்வர் மருந்தக திட்டத்தை அறிவிக்கிறோம். போன வாரம் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்களான்னு தெரியல, பார்த்துருப்பீங்க, பட் இதை கலைஞ்சிருப்பீங்க மட்டும் தெரியாது. ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காரு, மத்திய அரசு ஊழியராக என்னன்னு தெரியாது, பொதுமக்களாக தெரியல. அம்மா மருந்தகத்தை மூடிட்டாங்க, முதல்வர் மருந்தக திட்டத்தை தொடங்குறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இது முழுக்க தவறான செய்தி. காரணம், அம்மா மருந்தகத்தோட திட்டம் வேற, முதல்வர் மருந்தக திட்டம் வேற. அதுக்கு எதுக்கும் ஒன்றும் ஒட்டு போகிறது கிடையாது. முதல்வர் மருந்தக திட்டம் வந்து ஃபுல்லாக முழுக்க ஜென்ரிக், சரிங்களா. அம்மா மருந்தக திட்டம் வந்து நம்ம கூட்டுறவுத்துறையில் இருக்கிற ஒரு மருந்தகம்
கூட்டுறவு மருந்தகம், காமதேனு மருந்தகம், அமுதம் மருந்தகம், அது மாதிரி இருக்கிற ஒரு மருந்தகம். அம்மா மருந்தகத்துக்கும் முதல்வர் மருந்தகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. முதல்வர் மருந்தகம் முழுக்க முழுக்க மக்கள் மருந்தகம் போன்ற ஒரு அமைப்பு. இது அந்த மருந்தாள் சங்கத்துக்கு தரேன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னது அவர் கரம் உயர்த்தி சிரம் தாழ்த்தி நன்றியை தெரிவிச்சுக்கிறாங்க. இப்போது திறக்கப்படுகின்ற மருந்தகங்கள் மருந்தாளுநர்கள் சங்கத்தின் மூலம் திறக்கப்படும் என்றார். உடன் மாநில பொதுச் செயலாளர் என் சிவகுமார், மாநில பொருளாளர் ஜே மீனாட்சி, மாநில துணைத் தலைவர்கள் எம் சுதா, யு ஜெயசுதா, வி சிற்றரசு, மாநில துணை பொதுச் செயலாளர் எம் சுகப்பிரியா, என் தனசேகரன், டி முத்துமாரியப்பன், மாநில சட்ட ஆலோசகர் எஸ் ராஜலட்சுமி, மாநில செயலாளர் ஏ மைத்திலி, மாநில துணை செயலாளர் எஸ் ஹேமா, விமல் மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர்.